பெரும்பாலான முஸ்லீம்கள் ரமலான் நோம்பப்ப தர்காவுக்கு போக மாட்டாங்க, மசூதிக்கு தான் போவாங்க, தொழுகை நடத்த தான் போவாங்க. இவங்களுக்கு முதல்ல தர்காவில் போய் வழிபாடு நடத்துகிற பழக்கமே இஸ்லாத்தில் கிடையாது. இது வேணுமுன்னே நீ போகும்போது சும்மா போகலாம், நீயே கோழிக்கறி எடுத்துகிட்டு போறீங்க. தேர்தல் கமிஷன் இப்போதான் கரெக்டான முடிவு எடுத்திருக்கிறாங்க. 144 என்பது இந்துக்களுக்கு மட்டும் பொருந்தாது, அது இஸ்லாமியர்களுக்கும் பொருந்தும். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுத்தாங்க, மேலே போயிட்டு இவங்களுடைய தர்கா வழிபாடை பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்போ அங்கே வந்துட்டு நீங்கள் தேர்தல் அலுவலகம்னு வச்சுனாக்கா தேர்தல் கமிஷன் கண்டிப்பாக உள்ளே போய் ஏன் இவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்க என்ன எதுன்னு கேட்பாங்க. சரிங்களா? இப்போ நீர்மோர் பந்தல் வைக்கும் போது யாரும் கேட்க முடியாது. தண்ணி குடிக்க வரணும் கூட தடுக்கிறான்ப்பா தேர்தல் கமிஷன்வான். மோடி அவர்களுடைய கைப்பாவகையாக இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷன் தடுக்குதுன்னு சொல்லுவான். இதே ராஜீவ்காந்தி கட்சியை விட்டு நீக்கிட்டாக்க என்ன பண்ணுவார்? நான் மட்டுமா தப்பு பண்ணேன், முக ஸ்டாலின் தப்பு பண்ணலையா, கலைஞர் கருணாநிதி தப்பு பண்ணலையா, உதயநிதி தப்பு பண்ணலையா, ஏன் இன்பநிதி கூட ஏர்போர்ட்டில் என்ன பண்ணாருன்ற ஃபோட்டோலாம் வந்துச்சுல்ல. ஏன்னா இவங்க யோகியமாக இருந்தாக்கா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம். அதனால தானே இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பாலியல் வழக்கு சிக்கிறவங்க பூராக பெயில் கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. 23 குற்றச்சாட்டுகள் இருக்கு அவன் மேலே. அவன் 24வது குற்றச்சாட்டாக்கா இந்த 12 வயசு குழந்தைய கற்பழிக்கிறான். எனக்கு ஒரு விஷயம் புரியல, அந்த குழந்தையோட நகத்தில் அவனுடைய சதை இருக்குன்னு சொன்னால் அந்த குழந்தை எந்த அளவுக்கு அவங்ககிட்ட போராடி இருக்கும் அந்த காமம் கொடுக்குறங்கிட்ட. அப்போ 23 வழக்கில் சிக்கிறவனே நீ இப்படி விட்டு வச்சிருக்கீங்க சொன்னால் அந்த 60 வயது பாட்டியை அவன் அந்த மாதிரி பண்ணும் போதே அவனை நீங்கள் சுட்டு கொண்டு இருந்தீங்கன்னாக்கா இன்றைக்கி இந்த பிரச்சனை கிடையாதுங்க. இவ்வளவு கொடூரமானவனுக்கு அந்த தண்டனை கொடுக்கணும். அப்போ நானே இப்போ பக்கம் நிற்பேன், நீங்கள் பண்ணது சரின்னுவேன். நானே மனித உரிமை கமிஷனை எதிர்த்து போராடுவேன். கரெக்டான வேலையை தான் திமுக செஞ்சிருக்குன்னு. ஆனால் ஒருத்தனையும் செய்யல இது வரைக்கும். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் மாநில செய்தி தொடர்பாளர் ஃபயர் சதீஷ் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். 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 6 மணி நேரம் டெல்லியில் அந்த வயசான காலத்திலையும் போய் காத்திருந்தது யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்டிங்களா, இல்லை திமுக மறந்துருச்சா? திகாருக்கு மகளை அனுப்ப போறேன்னு சொன்ன இந்த செகண்டே ஓடின கருணாநிதி உங்கள் அப்பனை மறந்துட்டீங்களா ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரியான எடப்பாடியாரனுடைய கேள்வி. அதாவது டெல்லி அவர் போயிட்டு வந்தார், அதுக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பெரிய உரசல்கள் ஏற்பட்டிருக்கு. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது எந்த இடத்துல கொண்டு போய் விட நினைக்கிறீங்க? எல்லாருமே தான் டெல்லி போகிறாங்க. இல்லை, இப்போது என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறத தாண்டி அமித்ஷா என்பவர் வந்து ஒரு உள்துறை அமைச்சர், பிஜேபி ஒரு ஆளுங்கட்சி. சரிங்களா? அதனால் சில விஷயங்கள் கூட்டணி சம்பந்தமாகவும் இருக்கலாம், தமிழ்நாடோட நலன் குறித்தும் பேசுவதற்காக கூட இருக்கலாம். இதை விட முக்கியமாக இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்குமே உடன்பாடு ஏற்படலை. யாருக்கு? காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் உடன்பாடு ஏற்படலை. அப்போது இங்கே இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகிட்ட பேசாமல் முக ஸ்டாலின் கனிமொழி எங்கே அமைச்சார்? ராகுல் காந்தி கிட்ட பேச அமைச்சார். ஏன் அமைச்சார்? ஏன் ராகுல் காந்தி இங்கே வர சொல்ல வேண்டியது தானே? நீங்கள் இங்கே ஆளுங்கட்சி தானே, உங்களோட கூட்டணியில் திமுக இருக்கிறாங்க. ராகுல் காந்தி என்ன பிரைம் மினிஸ்டரா இல்லை உள்துறை அமைச்சரா, எதிர்கட்சி தலைவர்? சரியா? நீங்கள் இங்கேருந்து எங்கே அமைச்சிங்க? அப்போ அவர் இங்கே வான்னு சொல்ல வேண்டியது தானே? அப்போ உங்கள் தங்கச்சியை நீங்கள் அங்கே அனுப்புனது எந்த மாதிரியான அரசியல், எந்த மாதிரியான நிலைப்பாடு? ஆஃப்டர் ஆல் இங்கே ஒன்றுமே கிடையாது. யார்? காங்கிரஸ் இங்கே ஒன்றுமே கிடையாது. நாங்கள் சொல்லலை, உங்களோட அமைச்சர்கள் சொல்கிறாங்க. 3000 ஓட்டு கூட ஒரு தொகுதிக்கு கிடையாதுன்னு உங்கள் அமைச்சர்கள் சொல்கிற அந்த கட்சிக்கு இங்கேருந்து டெல்லியில் போய் நீங்கள் பேசுகிறீங்க. 18% ஓட்டு நாங்கள் வாங்கியிருக்கோம். அதிமுக இல்லாமல் 18% ஓட்டு என்டிஏ கூட்டணி நாங்கள் வாங்கியிருக்கோம். எடப்பாடி பழனிசாமி இப்போ அங்கே போய் பேசுகிற என்ன தப்பு இருக்குது? இல்லை என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறேன். அப்போ அமித்ஷா கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை வந்து இங்கே எடப்பாடியை சந்தித்து பேசினாரு. அப்போ நாங்கள் இங்கே வந்து பேசணுமே, ஏன் அப்போ நீங்கள் சொல்லலை? அப்போ நீங்கள் ராகுல் காந்தி இங்கே ஒரு தடவை வந்தாரா? இது வரைக்கும் முக ஸ்டாலினை சந்திச்சோ இல்லை வந்து கனிமொழியை சந்திச்சோ இல்லை முக ஸ்டாலினுடைய அறிவாலயத்துக்கு வந்து ஒரு முறையாவது ராகுல் காந்தி இங்கே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாரா? அதாவது 2024 இருக்கட்டும், 2021 இருக்கட்டும், 2019 இருக்கட்டும், 2026 இருக்கட்டும், ராகுல் காந்தி கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரு முறையாவது தமிழகம் வந்தாரான்னு கேட்டாக்கா கிடையாது. ஆனால் அமித்ஷா அவர்கள் கிட்டத்தட்ட 4 தடவை வந்திருக்காரு. இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி சந்திச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி கூட 2 தடவை தான் போயிருக்காரு, 2 தடவை 3 தடவை தான் போயிருக்காரு. ஆனால் 4 முறை இங்கே அமித்ஷா அவர்கள் வந்து இந்த கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு போயிருக்காரு. அப்போ எங்களுக்குள்ள அது நாங்கள் அங்கே போகிறோம், நாங்கள் இங்கே வரோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் யோகிய சிகாமணியாக இருந்தால், உங்களுடைய கூட்டணி ஒழுக்கமாக இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி உங்கள் கூட்டணிக்குள்ளேயே ஒன்றில்லாத காங்கிரஸுக்கு ஏன் இவ்வளோ சீட்டு கொடுத்தீங்கன்னு நாங்கள் சொல்லலை. உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை சொல்கிறாங்க, உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் சொல்கிறான், உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன லட்சுமேடு கட்சிகளாம் ஒன்றுமே இல்லாத காங்கிரஸுக்கு எதுக்கு 28 சீட்டு கொடுக்குறீங்க? போன தடவை 25 தானே கொடுத்தீங்க, 28 கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் தனது கட்சியோடைய நிலைப்பாட்டையும் தன்னுடைய கட்சி வலிமையும் நிரூபித்த விடுதலை சிறுத்தைகளை இதுவரைக்கும் கூப்பிட்டு பேசலை.
அப்போ விடுதலை சிறுத்தைகளை நீங்கள் கூப்பிட்டு இது வரைக்கும் பேசலைங்கிறதா உங்களோட சமத்துவத்தின் கொள்கையா? ஏன் அவர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் ஜாதி கட்சி என்பதனால இது வரைக்கும் கூப்பிட்டு பேசாமல் இருக்கீங்களா? ஒன்றுத்துக்கும் உதவாத நீங்கள் காங்கிரஸை கூப்பிட்டு உடனே கொடுத்துட்டீங்க 28 சீட்டை. ஏன் உங்களுடைய கொள்கைக்கும் உங்களுடைய கோட்பாடுக்கும் உங்களுடைய கட்சிக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய உங்கள் கட்சியோட பி டீமாவே மாறிய திருமாவளவனையா இன்னும் கூப்பிட்டு நீங்கள் பேசலை? அது தேசிய கட்சி இல்லை சார், காங்கிரஸ் வந்து தேசிய கட்சி தானே. தேசிய கட்சியாக இருந்தாலும் மாநில கட்சியாக இருந்தாலும் அப்போ தேசிய கட்சி என்றால் அப்போ அதே போல பிஜேபி தேசிய கட்சி, அதனால தான் இவர் போய் அங்கே போய் பேசியிருக்காரு. அப்போ அதை மட்டும் அவர் கூட சொல்கிறாரு. இப்போ பிஜேபி தேசிய கட்சி தானே. அப்போ பிஜேபி தேசிய கட்சி டெல்லியில் தான் போய் பேச முடியும், அவ்வளோ தமிழ்நாட்டில் பேச முடியும். அதே இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல இப்போ காங்கிரஸ் தேசிய கட்சி அதனால் முதல்ல கூப்பிட்டு பேசிட்டாங்கன்னு, இவ்வளோ தான் வித்தியாசம். அப்போது பாஜக ஒரு தேசிய கட்சி, இந்தியா லெவலில் தேசிய கட்சியாக என்டிஏவோட தலைமை வகிக்கக்கூடிய ஒரு கட்சியாக பாஜக இருக்குது. தமிழகத்தில் மட்டும்தான் என்டிஏ கூட்டணி தலைமை யார்? ஏடிஎம்கே. மற்றபடி எல்லா ஸ்டேட்டுக்கும் யார்? பாரதிய ஜனதா கட்சி. அதனால் போய் அங்கே போய் சந்திக்கிறதுல தப்பு கிடையாது. நீங்கள் சந்திச்சது சரி என்றால் நாங்கள் சந்திச்சது சரி. கனிமொழி இப்போ ராகுல் காந்தியை சந்திச்சு தவறுனாக்கா நாங்கள் சந்திச்சு தவறு. இன்னைக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, திருப்பரங்குன்ற விவகாரத்தை யாருமே மறக்கவே முடியாது. இதில் இன்னைக்கு ரமலான், இப்போ இந்த ரம்ஜான் பண்டிகையில் வந்து முஸ்லீம்கள் வந்து அவங்களுடைய தர்காக்களில் போய் மசூதிகளில் போய் அவங்க வழிபடுறது அது சகஜமான ஒரு விஷயம்தான். திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காக்கிற்கு வந்து போகக்கூடாது அப்படின்னு வந்து போலீஸார் வந்து தடுத்திருக்காங்க. இதில் வந்து ஒரு பெரிய வாக்குவாதமே நடந்திருக்கு. என்ன காரணம் அங்கே போகக்கூடாது? முதல்ல இன்னைக்கு ரமலான் பண்டிகையில் நீங்கள் மசூதி தொழுகை மட்டும் தான் பண்ண முடியும், தர்காவுக்கு போக மாட்டாங்க. பெரும்பாலான முஸ்லீம்கள் ரமலான் நோன்பப்போ தர்காவுக்கு போக மாட்டாங்க, மசூதிக்கு தான் போவாங்க, தொழுகை நடத்த தான் போவாங்க. இவங்களுக்கு முதல்ல தர்காவில் போய் வழிபாடு நடத்துகிற பழக்கமே இஸ்லாத்தில் கிடையாது. இது வேணுமுன்னே நீ போகும்போது சும்மா போகலாம், நீயே கோழிக்கறி எடுத்துகிட்டு போகிறீங்க அங்கே போய் படைக்கிறதுக்கு. நீங்கள் போயிட்டு வணங்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, யாரும் உங்களை வந்து வணங்கக்கூடாதுன்னோ அங்கே போய் நீங்கள் வந்துட்டு தர்காவில் போய் இது பண்ணக்கூடாது யாரும் சொல்லலை. நீங்கள் வேணுமுன்னே மத கலவரத்தை தூண்டும் விதமாக இந்துக்களுடைய உணர்வுகளை புண்படுத்தும் விதமாக நீ கோழிக்கறி மாட்டுக்கறி ஆட்டுக்கறி எடுத்துகிட்டு போவோன்னு சொல்லும் போது தான் போலீஸார் அங்கே தடுக்கிறாங்க. சரிங்களா? இல்லைனா போலீஸார் தடுக்க வேண்டிய வேலை அங்கே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து போலீஸ் யார்கிட்ட இருக்கு? இப்போ அறிவிச்சதுக்கப்புறம் அது தேர்தல் கமிஷன் கிட்ட வந்துடும். அப்போ தேர்தல் கமிஷன் தான் முடிவு எடுக்கும் எதுவாக இருந்தாலும். இப்போ தேர்தல் கமிஷன் இப்போ தான் கரெக்டான முடிவு எடுத்திருக்கிறாங்க. 144 என்பது இந்துக்களுக்கு மட்டும் பொருந்தாது, அது இஸ்லாமியர்களுக்கும் பொருந்தும். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுத்தாங்க, மேலே போயிட்டு இவங்களுடைய தர்கா வழிபாடு பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்தாங்க. தர்கா வழிபாடு பண்ண போயிட்டு இவங்க என்ன பண்ணிட்டு வந்தாங்க? இந்துக்களுக்கு சொந்தமான கள்ளத்தி மரத்தில் இவங்க அவங்களோட கொடியை கட்டிட்டு வந்து திரும்ப கலவரத்தை உண்டாக்குற செயல் இவங்க செஞ்சாங்க. இதெல்லாம் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் நான் சொல்லலை, ஒரு குரூப் இதுக்குன்னே செயல்படுறாங்க. மத கலவரத்தை தூண்டுவதற்கும் மத நல்லிணக்கத்தை சீர்குலைப்பதற்கும் ஒரு குரூப், இஸ்லாமிய குரூப் ஒரு குரூப் செயல்படுறாங்க. பிரிவினைவாத அடிப்படைவாத அமைப்பு சில அமைப்புகள் வேண்டுமென்ற சில பேரை தூண்டி பிரச்சனை உண்டு பண்ணுறாங்க. பிரச்சனைக்கு உண்டான இடத்துல எதுக்கு நீ கோழி கட்டி எடுத்துகிட்டு போகணும்? அங்கே தான் ஆடு மாடு பலியிட தடைன்னு மதுரை ஹைகோர்ட்டு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அங்கே அசைவமே கொண்டு போகக்கூடாதுன்னு மதுரை ஹைகோர்ட்டு உத்தரவுல போட்டிருக்காங்க. தீர்ப்பில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்து அறநிலையத்துறையும் சொல்லியிருக்கு, இங்கே வந்து தர்காவில் வரவங்க ஆடு மாடு கோழி பலியிடக்கூடாது, நீ சமைத்த உணவு கொண்டு வரக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அசைவ உணவை கொண்டு வரக்கூடாதுன்னு தீர்ப்பு கொடுத்தும் கூட நீ வேணுமே அங்கே போய் அதை தான் பண்ணுவேன்னு சொன்னாக்கா அப்போ கோவரமாக வராத யாராக இருந்தாலும். இவ்வளவு வருடங்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையே வரலையே சரி, இப்போ மட்டும் இந்த பிரச்சனைகள் வந்து மேலே வரும். அதான் திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போல்லாம் இங்கே மத கலவரமும் மத துஷ்பிரயோகமும் சமுதாய சீர்கேடும் அதே போல் வந்துட்டு உங்களுக்கு சமத்துவம் இல்லாத ஒரு பிரச்சனைகளை இங்கே உருவாக்குறது சகஜமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நீங்கள் கடந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு தலித் ஊருக்குள்ளே பூந்து கண்ணாபின்னு வெட்டிட்டு வர சூழ்நிலை இருந்துச்சா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தலித் ஊருக்குள்ளே இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை. இன்றைக்கி போய் உள்ள ஊருக்குள்ளே பூந்து நாங்குநேரில் கண்ணில் படுறவன்லாம் வெட்டுறான். ஏன்டா வெட்டினு கேட்டாக்கா அவன் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அதனால் நான் வெட்டினங்கிறான். அதே போல் சிவகங்கையில் நடந்துச்சு. எதுக்குடா அவங்களை வெட்ட கேட்டால் அவன் தாழ்த்த சமுதாயப்பட்டோம் நான் வெட்டினேன்னு சொல்கிறான். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைலாம் எங்கே எப்போ நடக்குது? திமுக ஆட்சிக்கு வரும்போது நடக்குது. அதே போல் தான் இந்த ஆடு மாடு கோழி பலியிட அவங்க ஆடு எடுத்துகிட்டு போகிறது, கோழி எடுத்துகிட்டு போகிறது, மாட்டுக்கறி போய் அங்கே சாப்பிட்றது, இதெல்லாம் எப்போ நடக்குது? திமுக ஆட்சியில் இது நடக்குது. அப்போ திமுக ஆட்சி வரும்போது எல்லாமே மத கலவரம் அதே போல் இங்கே ஜாதி கலவரம்லாம் தன்னால் பின்னாடி அவங்க கூடவே வந்துடும். ஏன்னா அது அவங்களுடைய சாபக்கேடு. அவங்க அது கலைஞராக இருந்தாலும் சரி, ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் உதயநிதி வந்தால் கூட சரி, இதெல்லாம் அவங்க வந்தால் கண்டிப்பாக தொடரும். இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு கோபமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவருக்கு ஞானபீடம் விருது கொடுக்கணுமா,
கண்ணதாசனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆள் அவருக்கு கொடுத்துருக்க வேண்டிய ஒரு ஞானப்பீடம் விருது இவங்களுக்கு கொடுத்துருக்கு மத்திய அரசு அப்படின்னு வந்து எல்லாருமே ஜெயமோகன் முதற்கொண்டு எல்லாருமே வந்து கோவத்தில் இருக்காங்க. இந்த அமைப்புகள் எல்லாருமே கோவத்தில் இருக்காங்க. ஏன் வந்து இப்படி ஒரு நபருக்கு வந்து தேர்வு செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு இல்லை, இது தேர்வு செய்யக்கூடிய கமிட்டியில் தமிழகத்தை சார்ந்த தமிழ் அறிஞர்கள் தான் இது தேர்வு செஞ்சது. இது நாம தேர்வு செய்து கிடையாது. ஞானபீட விருது கொடுத்து வந்து மத்திய அரசு தேர்வு செய்து கிடையாது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த தமிழ் அறிஞர்கள் கமிட்டி ஒன்று இருக்கும். அந்த கமிட்டி பரிந்துரைத்து இவங்களுக்கு கொடுன்னு சொல்லும். இந்த கமிட்டியில் இருக்கக்கூடிய நபர்களாக யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அடிவரடிகளாக, திமுகவுடைய சொம்படிப்பவர்களாகத்தான் இன்றைக்கி அந்த கமிட்டியில் இருக்கவங்களாம் இருக்காங்க. அவங்க பரிந்துரைத்து இந்த பேரை கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழறிஞர்கள் பரிந்துரைத்து இந்த பேரை கொடுக்குறாங்க. அவங்க யோசிச்சிருக்கணும். என்ன யோசிச்சிருக்கணும்? மீ டூ புகாரில் ஒரு அடிபட்டவராச்சே, ஆண்டாளை அசிங்கமாக பேசியவராச்சே. ஆண்டாள் என்ன சொன்னார்? ஆண்டாளை தேவடியாள் என்று சொன்னவர் தான் அந்த வைரமுத்து. அவ்வளவு கொச்சையாக நமது தமிழ் கடவுளை, நம்ம மீனாட்சி அம்மனை அவ்வளவு மோசமாக கொச்சையாக பேசிய இந்த நபருக்கு உண்மையிலேயே இந்த விருது கொடுத்துருக்க கூடாது. அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் மத்திய அரசுக்கு ஒரு வழி கிடையாது. தமிழகத்திலிருந்து தமிழ் அறிஞர்கள் இந்த விருதுக்கு யாருமே தமிழகத்தில் தகுதியானவர்கள் கிடையாதா? அதைத்தான் நம்ம இங்க இருக்கிற தமிழ் அறிஞர்கள் கேட்கணும். நம்ம மத்திய அரசு மேல இது மத்திய அரசு மேல நம்ம சொல்ல முடியாது. இது முழுக்க காரணம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள் அந்த கமிட்டியில் இருக்கவங்க. அந்த கமிட்டியில யாரு பேர் பரிந்துரைக்கிறோம் அவங்க பேர் தான் கொடுக்க முடியும். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், கீழடி அகழ்வாராய்ச்சியில நாம் வந்து சில கருத்துக்கள்லாம் கேட்டோம். அவங்க கிட்ட நம்பும்படியாக இல்லை, சில விஷயங்கள் நீங்க திருத்தி கொடுக்கன்னு கேட்டோம். இவங்க உடனே என்ன சொல்லிட்டாங்க? திருத்தி கொடுக்காம தமிழ் இனத்தையும் தமிழக கலாச்சாரத்தையும் அழிக்க பார்க்கிறது பாஜகன்னு சொன்னாங்க. சரியா? இப்போ இதே இந்த தமிழ் அறிஞர்கள் பரிந்துரைத்து வைரமுத்துக்கு கொடுன்னு சொல்லி நம்ம கொடுக்க மறுத்தா என்ன நடந்திருக்கும்? பாசிச பாஜக வேண்டுமென்று வைரமுத்திற்கு அவர் வந்து திமுகவுக்கு ஆதரவாளர் என்பதனால இந்த அவார்டை அவருக்கு கொடுக்க மறுக்குது அப்படின்னு ஒரு ப்ரொபகண்டா பண்ணியிருப்பாங்க. இப்போ அதாவது நாங்கள் கொடுத்துருக்கிறது காரணமே இதுதான். இப்போ கொடுக்கல என்ன இருக்கும்? தமிழ் அறிஞர்கள் எழுதி கொடுத்த, தமிழ் அறிஞர்கள் தேர்வு செய்த வைரமுத்துவை புறக்கணித்த பாஜக, தமிழனை புறக்கணித்த பாஜக, தமிழகனை புறக்கணித்த மத்திய அரசு ஞானபீட விருதுக்கு தகுதி இல்லாதவர் வைரமுத்து அப்படின்னு மு க ஸ்டாலின் ட்விட்டர் போட்டிருப்பாரு. இந்நேரம் திருமாவளவன் ட்வீட் போட்டிருப்பாரு. இந்நேரம் செல்லு பிறந்தக்கு ட்வீட் போட்டிருப்பாரு. இல்லை, இவ்வளவு எதிர்ப்புகள் வந்து கிளம்புது. இப்போ வந்து திமுக ஒரு தரப்புல இருக்கட்டும், ஆனால் வந்து எல்லாருமே வந்து ஒரு அவங்க கிட்ட ஆதாரங்களை காட்டி வந்து நாங்கள் வழிபடக்கூடிய ஆண்டாளை அசிங்கமாக பேசியவர், இந்து மதத்தை அசிங்கமாக பேசியவர், பெண்களை வந்து தவறாக பேசிய ஒரு நபருக்கு வந்து எப்படி வந்து ஞானபீடம் பெண்கள் கிட்ட தவறாக நடந்து கொண்ட நபர், அதையும் சேர்த்து சொல்லுங்க. இல்ல, அப்படி ஒருவருக்கு வந்து இந்த விருதுக்கு வந்து தகுதியே இல்லாதவர்னு எவ்வளவு இப்ப வரைக்குமே அந்த எதிர்ப்புகள் இருக்கு. இப்ப இதை வந்து பரிசீலிக்காத மத்திய அரசு? இல்லை, அதுதான் சொல்கிறேன். மத்திய அரசு பரிசீலிக்காமலாம் இல்லைங்க. மத்திய அரசு எல்லா வகையிலுமே எல்லாத்தையுமே பரிசீலிக்கும். நான் தான் சொல்லிட்டேன், தெளிவாக சொல்லிட்டேன். இந்த ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய, இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள் இது ஒரு கமிட்டி. இந்த கமிட்டி என்ன பரிந்துரைக்கிறதோ அதைத்தான் மத்திய அரசு செய்யும். மத்திய அரசாக இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ தேசிய விருது அறிவிக்கிறாங்கல்ல, அது மத்திய அரசு அறிவிக்காது. அதில் சில கமிட்டிகள் இருக்கும். அதில் எல்லா மாநிலத்தோடைய பிரதிநிதிகளும் இருப்பாங்க, எல்லா மாநிலத்தோட நடிகர்களும் இருப்பாங்க. அவங்க இவங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லும் போது தான் மத்திய அரசு கொடுக்கும். மத்திய அரசாக முன் வந்து மாதவனுக்கு கொடுக்கணும், மத்திய அரசாக முன் வந்து சூர்யாவுக்கு கொடுக்கணும். பரிந்துரைக்கும் பொழுதும் கூட வந்து இது இவருக்கு பொருத்தமான விருது தானா அப்படின்னு வந்து எவ்வளவோ வந்து விஷயங்களை வந்து சேகரித்து தானே வந்து இந்த விருதை கொடுப்பாங்க. அப்போ ஆண்டாள் இந்த விருதே வந்து ஞானபீடம் அப்படிங்கிறது தான். அதாவது இந்து மதத்தினர் வந்து போற்றக்கூடிய ஒரு விருது. அப்படி இருக்கக்கூடியவர் ஒரு கடவுளை வந்து அவமரியாதையாக பேசிய ஒருவருக்கு வந்து இந்த விருது கொடுக்கலாம் அப்படிங்கறத கூட பரிசீலிக்க மாட்டாங்களா? இல்ல, இப்போ ஒரே ஒரு விஷயம் அவங்க சொல்லிட்டாங்கிறதுக்காக இந்த விருது கொடுத்துருவாங்க. ஒரே ஒரு விஷயம் தான். இப்போ நமக்கு கலைஞரை பற்றி தெரியும். கலைஞர் எப்படிப்பட்டவர், தனது பொது வாழ்க்கையிலும் சரி, தனது குடும்ப வாழ்க்கையிலும் சரி, ஆட்சியிலும் சரி, அதிகாரத்திலும் சரி, எப்படிப்பட்ட நபர், எவ்வளோ மோசமானவர் எல்லாமே நமக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் நாம் அவருக்கு 100 ரூபாய் நாணயம் வெளியிட்டோமா இல்லையா? மத்திய அரசு, இதே மோடி அரசு வெளியிட்டாங்களா இல்லையா? இது வந்து ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜர் என்னவோ அதன் பிரகாரம் மத்திய அரசு செய்யுது. இவ்வளோதான் விஷயம். இதில் வந்துட்டு இவர் நல்லவர், இவர் கெட்டவர், இவரோட பர்சனல் இது அதெல்லாம் என்றைக்குமே வந்துட்டு ஒரு நிர்வாகம் பார்க்காது. தனி மனிதனாக நான் பார்க்கலாம். தனி மனிதனாக நான் வந்துட்டு வைரமுத்து கெட்டவன், வைரமுத்து ஒரு அயோக்கியம், வைரமுத்து ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு நான் சொல்லலாம். நான் ஒரு தனி மனிதன் நான் சொல்லலாம். ஒரு நிர்வாகம் ஒருவர் மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியாது. அதே போல் ஒரு மத்திய அரசு அவர்களுக்கு என்ன மாநில அரசும் சரி, அந்த கமிட்டியும் என்ன பரிந்துரைக்கிறார்களோ அதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் மத்திய அரசு இருக்குது. இப்போது நரேந்திர மோடி அவர்களுக்கோ, இல்லை அண்ணாமலை அவர்களுக்கோ, இல்லை நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கோ, இல்லை அமித்ஷா அவர்களுக்கோ கலைஞருக்கு 100 ரூபாய் நாணயம் வெளியிட வேண்டுமா என்ற அக்கறை இருக்குதான்னு கேட்டாக்கா அது கிடையாது. பரிந்துரைக்கும் போது, கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் போது அது கொடுக்கப்படுகிறது. அது யார்கிட்ட போகுதுன்றதை பொறுத்து தான்
மக்களுடைய விமர்சனங்கள் அது எழும். சரிங்களா? இதே டாக்டர் எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் யார் பேர் வச்சா? நரேந்திர மோடி அவர்கள் தான் பேர் வச்சார். கரெக்டுங்களா? 2014 2019 நினைக்கிறேன். நரேந்திர மோடி அவர்கள் தான் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வச்சார். அதை மக்கள் அனைவரும் வரவேற்றார்கள். அது தவறு கிடையாதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி இதே ஞானபீட விருதை மத்திய அரசு தான் இவருக்கு அறிவிக்குது. இன்றைக்கி தமிழக மக்கள் அதை ஒரு சாரார் பாராட்டுறாங்க. அதாவது திமுக சார்ந்த திராவிட கூட்டங்கள் பாராட்டுகிறது, இந்த சைடில் இருக்கக்கூடிய கூட்டங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு காரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்க? ஆண்டாளை இவ்வளோ இழிவாக பேசியிருக்கிறாரு, மீ2 புகாரில் சிக்கியிருக்கிறாரு, இவர் மேலே பெண்கள் நிறைய புகார்கள் கொடுத்துருக்குறாங்க, சொந்த வாழ்க்கையிலேயே இவர் ஒழுக்கம் இல்லாதவர், இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் அவருக்கு தொடர்ந்து இந்து மத கடவுள்களையும் இந்து மதத்தையும் விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு கிறித்தவ கைக்கூலியாகத்தான் வைரமுத்து இருக்கிறார்ன்றது இந்த பக்கம் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அப்போது பேலன்ஸ் பண்ணும்போது அப்போது மத்திய அரசு என்ன செய்யணாக்கா, இந்த குற்றச்சாட்டுகள் அந்த குற்றச்சாட்டுகளை பேலன்ஸ் பண்ணாது. தமிழக அரசும் தமிழ் அறிஞர்கள் யாருக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் மத்திய அரசு இருக்குது. அப்படி தான் கொடுத்துருக்குறாங்களே தவிர மற்றபடி மத்திய அரசு வைரமுத்துக்கு தான் கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம்லாம் மத்திய அரசுக்கு எப்போது வராது, வந்ததே கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் எல்லாமே. இவதான் இந்த விஷயத்தில் இதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. இன்னைக்கு உலக வரலாற்றிலேயே இப்படி ஒரு செயலை யாருமே செஞ்சிருக்க முடியாத அப்படிங்கிற மாதிரி கரூர்ல 5000 சதுரடியில நீர்மோர் பந்தல் அப்படிங்கிறது ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது எதற்காக அப்படின்னா, ஒரு நாள் பூரா நீங்கள் சும்மாவே அங்கே இருக்கணும், அதுக்குள்ளே நீர்மோர் குடிச்சிக்கலாம், பசிக்குதுன்னா சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம், உங்களுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய். இந்த எலெக்ஷன் டைமில் இப்படி ஏற்கனவே இந்த மனித பட்டியல் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும். போன எலெக்ஷனில் இப்போ இந்த மாதிரி நீர்மோர் பந்தல் மக்கள் வெயிலில் நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் இப்படி ஒரு விஷயத்த அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதையும் அவங்க இப்படி ஒரு பெயரில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா இதை அவங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இல்லை, இப்போது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க தான் ஒரு டைட்டில் வச்சுட்டாங்கல்ல, நீர்மோர் பந்தல்னு. நீர்மோர் பெருசா 5000 சதுரடி இல்லையா, 10,000 சதுரடி கூட வைப்பாங்க. நீர்மோர் பந்தல்னு பேர் வச்சுட்டாங்க. அதில் போயிட்டு நீர்மோர் பந்தலில் ஏன்டா உள்ளே போய் உட்கார யாரும் கேட்க முடியாது, தேர்தல் கமிஷன் கேட்க முடியாது, நானும் கேட்க முடியாது, நீங்களும் கேட்க முடியாது. என்ன டைட்டில் ஏதாவது நான் தான் உங்களுக்கு சொல்கிறேன். விஞ்ஞான ரீதியாக எப்படியெல்லாம் குளறுபடி பண்ணலாம், எப்படியெல்லாம் லாபம் சம்பாடலாம், எப்படிலாம் ஊழல் பண்ணலாம், எப்படிலாம் திருட்டுத்தனம் பண்ணலாம், எப்படிலாம் மொல்லமாரித்தனம் பண்ணலாம், எப்படிலாம் முடிச்சவைத்தனம் பண்ணலாம், எப்படிலாம் பொம்பளைங்கிட்ட நம்ம ராஜீவ்காந்தி மாதிரி பதிவு போடலாம், இதெல்லாம் யாருக்கு தோணும்னா திமுக காரன் தான் தோணும். அதாவது அந்த நமக்கு சட்டத்தை நாம் மதிப்போம், அவன் சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை மதிப்பான். இப்படி தான் தேர்தல் கமிஷன் இப்போ அங்கே நீங்கள் தேர்தல் அலுவலகம்னு வச்சுனாக்கா தேர்தல் கமிஷன் கண்டிப்பாக உள்ளே போய் ஏன் இவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்க என்ன எதுன்னு கேட்பாங்க. சரிங்களா? இப்போ நீர்மோர் பந்தல் வைக்கும் போது யாரும் கேட்க முடியாது. தண்ணி குடிக்க வரணும் கூட தடுக்கிறான்ப்பா தேர்தல் கமிஷன்வான். தண்ணி குடிக்க வரவனும் கூட மோடி அவர்களுடைய கைப்பாவகையாக இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷன் தடுக்குதுன்னு சொல்லுவான். அப்போ ஏதாச்சும் ஒரு குற்றச்சாட்டை நம்ம பிஜேபி மேலே இந்திய கூட்டணி மேலே வைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த மாதிரி பந்தல்கள் இந்த மாதிரி கூடாரங்கள்லாம் பண்ணுவாங்க. இதில் யார் இதை பண்ணுறான்னாக்கா, எந்த விஷயமாக இருந்தாலும் முன்னோடியாக இருக்கக்கூடிய, ஊழலாக இருந்தாலும் முன்னோடி அவர் தான், ஜெயிலுக்கு போகிறதா இருந்தாலும் முன்னோடி அவர் தான், ஹாஸ்பிட்டலில் நெஞ்சு வலினாலும் முன்னோடி அவர் தான், பேண்ட்டை சிறுநீர் போட்டாலும் முன்னோடி அவர் தான். இது எல்லாத்துக்கும் முன்னோடி யார்? கரூர் செந்தில் பாலாஜி. அதே போல் பதவி பறிக்கப்பட்டதாக இந்த அவமானத்துக்கு அவர் தான் முதல் காரணம். இதுக்கு முன்னாடி யாருன்னா பறிக்கப்பட்டதான்னு கேட்டாக்கா திமுக வரலாற்றில் கிடையாது. ஊழலுக்காக ஒருத்தருடைய அமைச்சரோட பதவியை புடுங்கினாங்களான்னு கேட்டாக்கா அது முதல்ல செந்தில் பாலாஜி தான் பொருந்தும், வேறு யாருக்கும் அது பொருந்தாது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு சாதனைக்கு சொந்தக்காரரான செந்தில் பாலாஜி கரூரில் இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கிறார். இப்போ செந்தில் பாலாஜி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், 2 பை எலெக்ஷன் நடந்துச்சு உங்களுக்கு ஈரோட்டில். அந்த 2 பை எலெக்ஷனுமே இன்சார்ஜ் யாரை கொடுத்துருந்தாங்க? செந்தில் பாலாஜி தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த 2 பை எலெக்ஷன் செந்தில் பாலாஜி என்ன பண்ணாரு? இப்போ இது பேர் தண்ணீர் பந்தல், அதாவது நீர்மோர் பந்தல். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது, அது பட்டி மாதிரி இந்த பன்னிகளை அடைச்சி வைப்பாங்க இல்லையா, பன்னிகை ஆடுங்க மாடுகளை அது மாதிரி அடைச்சி வச்சு உள்ளே தீனியை போட்டு உள்ளே சாப்பாடு போட்டு நீ அங்கேயே சாப்பிட்டுக்க, அங்கேயே கழிஞ்சிக்க, எல்லாத்தையும் அங்கேயே பண்ணிக்க, உனக்கு டெய்லி சாப்பாடு வந்துடும், உனக்கு டெய்லி பணம் வந்துடும். உன்னோட வேலைன்னா காலையில் பட்டிக்குள்ளே அடைஞ்சிடணும், நைட்டு 10 மணிக்கு பட்டியிலேருந்து வெளியே போயிடணும், திரும்ப காலையிலேருந்து இதே மாதிரி தேர்தல் முடிகிற வரைக்கும். இது ஒரு ஃபார்முலாவா எப்படி திருமங்கலம் ஃபார்முலா அழகிரி கொண்டு வந்தாரோ அதே போல் இந்த பட்டி ஃபார்முலாவை கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய செந்தில் பாலாஜி. இது தமிழகம் முழுக்கவே இது நடக்கும் இனிமேட்டு. ஏன்னா நீங்கள் பை எலெக்ஷன் தான் பார்த்தோம் நம்ம நடுவில், அதுக்கப்புறம் நம்ம பெரிய எலெக்ஷன் எதுவும் 2024 தான் பார்த்தோம். 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்றதுனால அதுக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அது ராகுல் காந்தி எலெக்ஷன், அதை நம்ம பாடுபட்ட என்ன பாடுபடாகட்டி என்னன்னு சொல்லிட்டு அவங்க இருந்துட்டாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது, இது அவங்க வாழ்வாஸ் ஆவாங்கிற மாதிரி இன்னொரு 5 வருஷம் கண்டிப்பாக இருந்தே அவனுங்கிற சுச்சுவேஷன் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு திமுக அடுத்த 5 வருஷம் ஆட்சியில் இல்லைன்னா திமுக என்ற கட்சியே இருக்காது.
டோட்டலாகவே என்டிஏ கூட்டணி அவங்களை காலி பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்து வர எந்த தேர்தலுமே திமுகவால் தலை நிமிரவே முடியாது. அதனால் அவங்களுக்கு இது ஒரு வாழ்வாசாவ பிரச்சனை தான். அப்படி இருக்கும்போது இந்த தேர்தலில் எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக இந்த மூல 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் பட்டிகள் ரெடி பண்ணி ஆடு மாடுகளை போல பன்னிகளை போல இந்த மக்களை அங்கே அடைச்சி வச்சு அவங்களுக்கு தீனியை போட்டு சாப்பாடை போட்டு தண்ணியை கொடுத்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ. அதான் இவர் சொன்னார் இல்லையா, பெரியார் சொன்னார் இல்லையா, 21வது பக்கத்தில் அவன் ஓட்டு வேணும்னாக்கா அவன் என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி இவங்க எந்த மாதிரி வேலையெல்லாம் கூட செஞ்சு ஓட்டு எடுக்கிறதுக்கான வேலையை திமுக காரன் செய்வான். மனோ தங்கராஜ் அவர்களை பற்றிய செய்திகள் இன்னைக்கு ஊடகங்களில் பரவிட்டு இருக்கு. அவர் வந்து பால் இதில் போயிட்டு ஏர்போர்ட்டில் இருந்து பால் குடிக்க போயிருப்பாரு. ஆனால் வந்து அங்கே பீரும் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தினமலர்லேயே வந்து ஒரு செய்தியாக வந்திருக்கு. அப்பா கூலு பீரு ரிலாக்ஸ்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வந்திருக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு உதவி கேட்டு வந்த ஒரு விதவை பெண்ணுக்கிட்ட வந்து தவறாக நடந்தார் அப்படின்னு அந்த பெண்ணு வந்து ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு, அதாவது ராஜீவ் காந்தி கிட்ட 35 பெண்களுடைய அந்த வாட்ஸ்அப் மெசேஜில் இருந்து வெளியாயிருக்கு. அவர் தவறாக நடந்து கொண்டார் அப்படின்னு. இவர் மேலேயும் வந்து ஒரு விதவை பெண் வந்து இன்னைக்கு புகார் கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து முக்கிய அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள் மேலெல்லாம் குற்றச்சாட்டுகள் திமுகவில் வந்துட்டே இருக்கு. இது என்ன மாதிரியான நிலைமை, நடவடிக்கை எடுப்பாங்களா இல்லை தேர்தலுக்கு அப்புறம் தேர்தல்னால அப்படியே போயிடுமா? ஸ்டாலின் மேலே கூட வந்துச்சு, நடவடிக்கை எடுத்தார் அவங்கப்பா. கலைஞர் மேலே கூட தான் வந்துச்சு, நிர்வாகிகள் நடவடிக்கை எடுத்தாங்களா? உதயநிதி மேலே கூட தான் வந்துச்சு, நடவடிக்கை எடுத்தாங்களா? எப்படி தலைவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டார்களோ தொண்டர்கள் மீது எடுக்க மாட்டாங்க. தலைவர் எவ்வளியோ தொண்டர்கள் அவ்வளி, அவர்களுக்கு நிர்வாகிகள் அவ்வளி, அவரோட அமைச்சர்கள் அவ்வளி. இவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. தலைவர் யோகியமாக இருந்தானாக்கா தொண்டன் யோகியமாக இருப்பான். தலைவன் நல்லவனாக இருந்தாக்கா தொண்டை யோகியமாக. தலைவர் மேலே என்ன குற்றச்சாட்டு இருக்கோ அதே தான் தொண்டர்கள் மேலேயும் குற்றச்சாட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது தொண்டை கேள்வி கேட்க மாட்டானா? கட்சியை விட்டு நீக்கினாக்கா நீ யாரா என்ன நிற்கிறதுக்கு, நீ மட்டும் யோகியனா கேட்க மாட்டானா? இதே ராஜீவ்காந்தி கட்சியை விட்டு நீக்கிட்டாக்கா என்ன பண்ணுவார்? நான் மட்டுமா தப்பு பண்ணேன், முக ஸ்டாலின் தப்பு பண்ணலையா, கலைஞர் கருணாநிதி தப்பு பண்ணலையா, உதயநிதி தப்பு பண்ணலையா, ஏன் இன்பநிதி கூட ஏர்போர்ட்டில் என்னென்ன பண்ணாருன்ற ஃபோட்டோலாம் வந்துச்சுல்ல, வந்துதா இல்லையா? ஒரு பெண் கூட 2 ஆண் நண்பர்கள் ஏர்போர்ட்லேயே எப்படி நடந்துக்கிட்டாங்க என்ற ஃபோட்டோலாம் கூட வெளியே வந்துச்சு இல்லையா? அப்போ இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே அவங்க பெண்கள் விஷயத்தில் பிரச்சனைக்குரிய நபர்களாகத்தான் இருப்பதாக மக்கள் பேசுகிறாங்க. நம்ம சமூக வலைத்தளத்தில் பார்க்குறோம். நான் சொல்ல இதெல்லாம் நம்ம சமூக வலைத்தளத்தில் பார்க்க வேண்டியது மக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இது எல்லாமே. அப்படி இருக்கும் போது நம்ம ராஜீவ்காந்தியும் இவங்க எப்படி கட்சியிலேருந்து நீக்குவாங்க, எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க, எப்படி மனோ தங்கராஜ் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க, எப்படி வந்துட்டு கட்சியிலேருந்து நீக்குவாங்க? ஏன்னா இவங்க யோகியமாக இருந்தாக்கா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம். அதனால தானே இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த பாலியல் வழக்கு சிக்கிறவங்க பிறகு பெயில் கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. ஒரு 60 வயது மூதாட்டியை பாலியல் பலாத்காரம் பண்ணி கொண்டுட்டான், அவனுக்கு 2022 பெயில் கிடைக்குது. எப்படி கொடுக்குறீங்க நீங்கள்? அவன் 20 வருஷம் ஆயுள் கைதி. அவன் வந்து ஜாமீன் போட்டு ஜாமீனில் வெளியே வந்துட்டான். 23 குற்றச்சாட்டுகள் இருக்குது அவன் மேலே. அவன் 24வது குற்றச்சாட்டாக்கா இந்த 12 வயசு குழந்தையை கற்பழிக்கிறான். எனக்கு ஒரு விஷயம் புரியல, அந்த குழந்தையோட நகத்தில் அவனுடைய சதை இருக்குன்னு சொன்னால் அந்த குழந்தை எந்த அளவுக்கு அவங்ககிட்ட போராடி இருக்கும் அந்த காமம் கொடுக்குறங்கிட்ட? ஏங்க 23 குற்றச்சாட்டு, அதில் 23 குற்றச்சாட்டில் மேஜர் குற்றச்சாட்டு என்னன்னாக்கா பாலியல் பலாத்காரம். ஒரு பாட்டி முதல் குழந்தை வரைக்கும் பண்ணியிருக்கான்னு சொன்னால் இது வரைக்கும் எப்படி அவன் உயிரோடு விட்டு வச்சுருங்க? எவனையோ கொள்றீங்க, எவனையோ சுட்டு கொள்றீங்க. இந்த மாதிரி நாதாரிலாம் சுட்டு கொள்ள வேண்டாமா? ஏங்க அந்த குழந்தை எப்படி போராடி இருக்காங்க? ஒரு நகத்தில் அவ்வளோ பெரிய சதை இருக்குன்னு சொன்னாக்கா அந்த குழந்தை எவ்வளோ வலியில் துடிச்சிருக்கும், அந்த குழந்தை எவ்வளோ அழுதுருக்கும், எவ்வளோ அந்த வலியை அது சுமந்திருக்கும். பச்சை குழந்தைங்க, 12-17 வயசு குழந்தைங்க. அப்போ எந்த அளவுக்கு அந்த காம கொடுவரை அதை பண்ணியிருக்கிறான். அப்போ 23 வழக்கில் சிக்கிறவனே நீ இப்படி விட்டு வச்சிருக்கீங்க சொன்னால் அந்த 60 வயது பாட்டியை அவன் அந்த மாதிரி பண்ணும் போதே அவனை நீங்கள் சுட்டு கொண்டு இருந்தீங்கன்னாக்கா இன்றைக்கி இந்த பிரச்சனை கிடையாதுங்க. இன்றைக்கி இந்த 12 வயசு குழந்தை தப்பிச்சிருக்குங்க, 17 வயசு குழந்தை தப்பிச்சிருக்குங்க. அந்த நீங்கள் புரியல எனக்கு ஒன்று, இந்த சமூகம் எங்கே போயிட்டுருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியலங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக போதை கலாச்சாரத்துக்கு அடிமையானது காரணமாகத்தான் அவன் தேடி வரான். இன்னொன்று கிடைக்குமா அவன் தேடி வர்றதுக்கு காரணம் என்ன? இதுக்கு முன்னாடி அவன் பண்ண தப்புக்கு சரியான தண்டனை கொடுக்கல, அதனால தான் அவன் இன்னொரு தப்பு பண்ணுறது அவன் ரெடியாகி வரான். இதுக்கு முன்னாடி அவன் பண்ண தப்புக்கு நீ சரியான தண்டனை கொடுத்துருந்தாக்கா அவன் வந்துடுவானா? நீ ஒரு 3 மாதத்தில் கேஸை முடிச்சு உள்ளே போட்டாக்கா சரியா போயிருமா? அவன் அடுத்து போகிறான், அடுத்து மேல்முறையீடு பண்ணுறான், அவன் ஜாமீனில் ஈஸியாக சுற்றுறான். எவனையோ கொள்றீங்க. ஒன்று உப்புக்கு சப்பு போகிறதெல்லாம் முந்தானத்து ஒருத்தர் ரவுடியை கொண்டு இருக்கீங்க, தொப்ப கணேசன் தொப்ப குமாரனை ஒருத்தர் கொண்டு இருக்கீங்க. ஏன் அந்த மாதிரி இவனை மாதிரிலாம் ஒரு ஆளை சுட்டு போட்டால் மக்கள் கேள்வி கேட்க மாட்டான்? மக்கள் வந்துட்டு மனித உரிமை கமிஷன் கேள்வி கேட்டா கூட மக்கள் வந்து மனித உரிமை கமிஷன் கேள்வி கேட்பான். இவனை சாவச்சுனா நீ வரியடா அவனு வெக்கமா இல்லைன்னு கேட்பான். நானே கேட்பேன். நான் மத்திய அரசோட ஆளுங்கட்சியோட ஒரு பிரதிநிதியாக இருந்தாலும் சரி, நான் அந்த கட்சியோட ஒரு உறுப்பினராக இருந்தாலும் நானும் கேள்வி கேட்பேன். இது சரின்னு நான் இந்த மாதிரி ஆட்களை கொண்டது சரின்னு சொல்லுவேன். நான் இதுக்காக நான் திமுக பக்கம் நான் இப்போ தப்பு கிடையாது. ஏன்னா அவனுக்கு அந்த தண்டனை கொடுத்து ஆகணும். இவ்வளவு கொடூரமானவனுக்கு அந்த தண்டனை கொடுக்கணும். அப்போ நானே இப்போ பக்கம் நிற்பேன். நீங்கள் பண்ணது சரின்னுவேன். நானே மனித உரிமை கமிஷன் எதிர்த்து போராடுவேன். கரெக்டான வேலையை தான் திமுக செஞ்சிருக்குன்னு. ஆனால் ஒருத்தனையும் செய்யல வரைக்கும் 39,000 வழக்கு இருக்குது.
போக்சோ வழக்கு மட்டும் குழந்தைங்க மேலே இருக்கு. எவனை சுட்டு கொன்னீங்க நீங்கள்? எவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க இது வரைக்கும் நீங்கள்? ஜெயலலிதா ஆட்சியில் அதே ஒரு சம்பவம் நடந்தது, நடுரோட்டை சுட்டு கொண்டாங்க. 2 குழந்தை, ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை, சகோதரிகள், சகோதரன் தெருவில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் அந்த பெண்ணை மட்டும் கோயம்புத்தூரில் பண்ணிட்டான். அவனை ஒரு வாரம் கழித்து 8வது நாள் அவனை சுட்டு கொண்டாங்க கோயம்புத்தூரில், தப்பிக்க முயன்றான்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த ஆட்சியில் அந்த மாதிரி விஷயம் எதுவுமே நடக்கவே இல்லை. ஆனால் இங்கே 5 வருடமாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. எங்களை மாதிரி ஆட்கள் அதை வெளியே கொண்டு வரலனாக்கா நிறைய விஷயம் தெரியாது, அதை அப்படியே மூடி மறைச்சிருவாங்க. நீ சமூக வலைத்தளங்கள் இல்லைனாக்கா திமுக ஆட்சியில் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அந்த அளவிற்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத, பெண்களுக்கு அசௌகரியமான, அதாவது அந்த பொண்ணு வெளியே வந்துச்சு குழந்தை, டாய்லெட் இல்லைன்னு. நீ என்ன சொல்லுங்கிற இன்னைக்கு? நீங்கள் எல்லா வசதியும் சகல வசதியும் நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்குறோம். மத்திய அரசு டாய்லெட் கட்ட பணம் கொடுத்தது, அதை நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்த பணத்தை ஒழுங்காக அந்த குடும்பத்துக்கு சேர்ந்துருந்தால் அந்த குடும்பம் ஒரு டாய்லெட் கட்டியிருப்பாங்க, ஒரு கழிவறை கட்டியிருப்பாங்க. அந்த கழிவறைக்குள்ளே அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா இந்த பிரச்சனைக்கு கிடையாது. கழிவறை இல்லாத யார் தப்பு? இந்த அரசாங்கத்தோடைய தப்பு. மத்திய அரசு கொடுத்தும் அந்த திட்டத்தை நிறைவேற்றாத யாரோட தப்பு? இந்த அரசாங்கத்தோட தப்பு. அப்போ எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நிறைவேற்றாமல் தேவையில்லாத பேனா செலவு ஒரு கேடா, தேவையில்லாத ஒரு உங்கள் அப்பா ஒரு நூலகம் ஒரு கேடா, தேவையில்லாமல் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு பஸ் நிலையம் கட்டிட்டு அதில் வசதிகள் இல்லாமல் இருக்குது, அதெல்லாம் ஒரு கேடா? மக்கள் தான் சிந்திக்கணும். உங்களுக்கு எந்த ஆட்சி வேணும் என்பது மக்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும்.